பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜய்க்கு மணி அடிக்கும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல வட இந்திய ஊடகமாக கருதப்படுகின்ற NDTV ஊடகமானது நேற்று மிரண்டு போயிருக்கின்றது. அந்த மிரட்சியினுடைய காரணம் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக புள்ளி விவரங்கள் குறித்து சில புள்ளி விவரங்களை, தவறான புள்ளி விவரங்களை பத்திரிகையாளர் என்ற போர்வையிலையும் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து பொதுத்தளத்தில் பதிவு பண்ணிட்டே வர்றாங்க. உண்மையிலேயே இந்த புள்ளி விவரங்கள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இந்த காணொலி பதிவு குறித்து பேசுவதற்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவை நீங்கள் பாருங்க. இந்த காணொலி பதிவினுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த கருத்துக்களை பதிவு செய்ய போகிறோம். அரியலூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களினுடைய வருகைக்கு முன்னதாக அங்கே வட இந்திய ஊடகமாக கருதப்படுகின்ற மிக முக்கியமான ஊடகமாக கருதப்படுகின்ற NDTV ஆனது ஒரு லைவ் போடுது. அந்த லைவ்ல அந்த செய்தியாளர் அந்த கேமராவுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இங்க என்ன நடக்குது, விஜய் அவர்களுடைய வருகை, அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவரை சூழ்ந்து மிகப்பெரிய அநாகரிகமாக, அதாவது எனக்கு தெரிஞ்சு எந்த கூட்டத்தில் சாவு வீட்டில் கூட அப்படி நடந்துக்க மாட்டானுங்க. அவ்வளோ மோசமாக அந்த பத்திரிகையாளரை வருத்தப்பட வைக்கின்ற அளவில் அவருடைய மூஞ்சியை மறைச்சு, அதாவது அந்த கேமரா ஃப்ரேம்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற வெறியில் அந்த செய்தி பேசுகிறவரினுடைய முகத்தையே மறைச்சு தன்னுக்கிட்ட இருக்கின்ற அந்த துண்டை, அவங்கள பொறுத்தவரையிலேயே அது ஒரு துப்பட்டாவை தூக்கி அவர் கழுத்தில் போட்டு அவர் தலையில் கட்டி, கூடுதலாக அந்த கூட்டத்தில் வந்திருக்கின்ற பெண்களும் கூட சில பேர் அது மாதிரி அவரோடு உரசி அநாகரிகமாக நடந்து கொண்ட அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில். குறிப்பாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பல விஷயத்தை பேசுகின்ற மணி அவர்கள் இந்த காட்சிகளை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆவலுடனான எதிர்பார்ப்பு. இருந்த பொழுதும் நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு பரப்புரையை பார்த்த பிறகு விஜய் நியூஸில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியிலோட தலைப்பே என்னன்னா, விஜயினுடைய பிரச்சாரம் ஒரு அபாய எச்சரிக்கை மணியை கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பல பேட்டிகள் அதுக்கு பின்னாடியே மணி நல்லா தானே பேசுவார், இப்போ மணி மைண்டடாக பேச ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வெகு சமீபத்திய அவருடைய பேட்டிகள் எல்லாம் எடுத்து போய் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு இந்த என்ன சொல்றது, ஆளே இல்லாத கோயிலில் பூசாரி மட்டும் மணி ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு மணி அடிக்கின்ற வேலையை செய்திருக்கிறாரு. அந்த மணியும் விஜயை வாழ்த்தி உயர்த்தி இன்னும் விஜயின் தரப்பு பேச வேண்டிய எதையும் பற்றி கவலைப்படாம பேசியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதற்கு முன்னாடி நம்ம தரப்புல இருந்தே ஒரு மூத்த பத்திரிகையாளர், மூத்த அரசியல்வாதி எல்லாம் விஜயை போய் ஆதரிச்சு நின்னாங்க. மூத்த அரசியல்வாதினா பல கருப்பையா அவர்கள் போய் நின்னதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற நமது ஐயநாதன் போன்றவர்கள்லாம் விஜய்க்கு போயிட்டு திரும்பி வந்துட்டதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப மணிங்கிறவர் விஜயை தாங்கி பிடிக்கின்ற, மணி அடிக்கின்ற வேலையை செய்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் பத்திரிகையாளர் மணி நேற்றைய அந்த பதிவுல சில செய்திகளை பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் அவர்களினுடைய பிரச்சாரம், அதாவது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மூணையும் சுற்றுப்பயணத்தை நடத்த வேண்டிய நிலை. திருச்சியையும் அரியலூரையும் முடிக்கவே போதும்னு ஆயிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெரம்பலூருக்கு விடுமுறை விட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ட்விட்டரில் இன்னொரு நாளில் நான் வச்சுக்கிறேன்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நேற்றே பெரம்பலூரில் மிகப்பெரிய அதிருப்தி, விஜய் கட்சிக்கு இனி நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் காலையிலேருந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு தான் நிற்கிறோம், ஆனால் இங்கிட்டு வராமல் போனது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சில பேரெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுக்க முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய பிரதிவாதத்திற்கு வந்துருவோம். அதாவது விஜய் அவர்கள் அவருடைய அந்த நேற்றைய பிரச்சாரம்ங்கிறது ஒரு அபாய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அபாய எச்சரிக்கை யாருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லணும். ஏன்னா குறிப்பாக பத்திரிகையாளர்கள் பேசும் பொழுது எப்பொழுதுமே ஒரு லூப் கோல் வச்சு பேசுவாங்க. அப்போ லூப் கோல் வச்சுட்டு நாளைக்கு அவர் சொன்னது மாறி நடந்துருச்சுன்னா அதை மாற்றி பேசுறதுக்கு. இப்போ அபாய எச்சரிக்கை யாருக்கு? அதாவது விமான நிலையத்தில் கட்டுப்பாடின்றி இவர்கள் நடந்து கொண்டதுனால விஜய் இனி விமானத்தின் வழியாக போய் தனி சிவில் விமானங்களை விமான நிலையங்களில் பயன்படுத்துவதற்கு தடை வந்துவிடுமோ என்ற ஒரு நிலையில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஏன்னா சிவில் போக்குவரத்து கழகத்தின் அடிப்படையில்
மாநில அரசினால் நிர்வகிக்கப்படுகின்ற அந்த இடத்தின் நடவடிக்கையின் அடிப்படையில் ஒரு சிவில் போக்குவரத்து கழகத்தினுடைய பார்வைக்கு உட்பட்ட விமான நிலையத்தில் ஒரு அரசியல்வாதியாகவே இருந்தாலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. ஆனால் நேற்று திருச்சியில் அந்த வரையறைகள் முழுதாக மீறப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு வலுவான பதிவு பண்ணிச்சு, ஒரு வழக்கை பதிவு பண்ணிச்சுன்னா இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலையில கூட மோசமாக கொண்டுட்டு போய் ரசிகர்கள் விட்டுருக்கிறாங்க. இப்போ அபாய எச்சரிக்கை யாருக்கு? இந்த ரசிகர்களை வைத்து கூடிய கூட்டம் அபாய எச்சரிக்கையாக சில செய்திகளை சொல்லுகிறது என்றால் அது கட்சியை நடத்துகிறவர்களுக்கா அல்லது மாற்று கட்சியினருக்கா அப்படிங்கிறத மணி அவர்கள் தெளிவாக சொல்லணும். இப்போ அதை தாண்டி பொது சொத்துக்களுக்கு நேற்று பொறுத்தவரையிலையும் மரக்கடை வழி, அதாவது அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து டிவிஎஸ் டோல்கெட்டு, சுப்பிரமணியபுரம், ஜெயில் கார்னரு, இதெல்லாம் தாண்டி மரக்கடை வரலையும் இருக்கின்ற மாநகராட்சிக்கு சொந்தமான பல பொது சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டிருக்கு. அதற்கான செய்திகளெல்லாம் பதிவுகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அபாய எச்சரிக்கை இந்த கூட்டத்தின் மூலமாக அபாய எச்சரிக்கை கட்சியினருக்கா அல்லது பிறர் ஆளுகளுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவர் இன்னும் கூடுதலாக சில செய்திகளை பதிவு பண்ணுறாரு. என்ன செய்திகளை பதிவு பண்ணுறாருன்னா, நேற்று வந்த கூட்டத்தில் 3/2 பங்கு பேர் ஓட்டு செலுத்தினாலும், அதாவது வாக்கு செலுத்தினா கூட விஜயனுடைய தாக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு 70 சீட்டில் அவருடைய தாக்கம் இருக்கும், முன்னணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இவருக்கு புள்ளி விவரம்னு ஒன்று தெரியுமா? உண்மையிலேயே மணி ஏன் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. மரக்கடையை பொறுத்தவரையிலையும், அந்த மரக்கடை ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, மரக்கடையை பொறுத்தவரையிலையும் 1000 பேர் நின்னோம்னாலே ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். இப்போ இவருடைய கணக்குப்படி பெரிய கூட்டம், நெரிசல் கூட்டம்னாலே அதிகபட்சம் 10,000 பேருக்கு மேலே அங்கே சொருகி கூட வைக்க முடியாது. அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் 2 பக்கமும் அதிகபட்சம் 10,000 பேர் நின்னா கூட கூடுதலாக ஒருத்தரை வைக்கணும்னா மேலே படுக்க தான் வச்சுருக்கணும். அது மாதிரி தான் வைக்க முடியும். மரக்கடைங்கிறது ஒரு பிரதான சாலையினுடைய 2 பக்கத்துலேயும் பெரிய கடையெல்லாம் இருக்குது. அதனால அதில் தள்ளி போயெல்லாம் நிற்க முடியாது. அப்போ ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இவர்களுடைய கருத்தின்படி தன்னெழுச்சி ஆகக்கூடிய கூட்டம் திருச்சி முழுமைக்கும் இருந்து மட்டும்தான் வந்தாங்க, வேற எந்த மாவட்டத்திலிருந்தும் அவர்கள் வரல அப்படின்னு சொன்னா கூட திருச்சியை பொறுத்தவரையிலையும், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 10 சட்டமன்ற தொகுதிகள், 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு ஒரு 20 லட்சம் வாக்குகள், 25 லட்சம் வாக்குகள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக ஒரு 2.5 லட்சம் வாக்குகளை உள்ள சட்டமன்ற தொகுதிகள் தான் திருச்சியில் இருக்கிறது. அப்போ 2.5 லட்சம் வாக்குகளை உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தர் வெல்வதற்கு அதிகபட்சம் 4 முனை போட்டியாக இருந்தாலும் சரி, 5 முனை போட்டியாக இருந்தாலும் சரி, வெல்வதற்கு குறைந்தபட்சம் 80,000 ஒரு 90,000 வாக்குகளை பெற வேண்டும். இதிலும் 4 முனை போட்டி என்றால் அதிகபட்சம் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கி ஆகணும். அப்போ ஒரு 10 சட்டமன்ற தொகுதி ஒரு இடத்துல கூட்டம் கூடுது. அது ஒரு 10,000 பேர் கூடியிருக்கிறாங்க. இந்த 10,000 பேரையும் நாம ஈவனா டிவைட் பண்ணாலும் சரி, அன்ஈவனா டிவைட் பண்ணாலும் சரி, 1000 பேர், இன்னும் கூடுதலாக ஒரு 15,000 பேர்னு கூடனாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு தொகுதிக்கு 1,500 பேர் இல்லை. இவங்க கூட இல்லைங்க, கூடுதலாங்க, நீங்கள் 10,000 பேரெல்லாம் இல்லைங்க, 20,000 பேர்னாலே ஒரு தொகுதிக்கு 2,000 பேர் தானே. இந்த ஒரு தொகுதிக்கு 2,000 பேர் வாக்கு செலுத்தி விட்டு அந்த தொகுதியில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் காட்டிடுவாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் பேசினா அந்த பத்திரிகையாளர் உண்மையிலேயே நேர்மையான ஆளரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்துடுது. அப்போ நீங்கள் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு 10 தொகுதியில் ஒரு 20,000 பேர் கூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பத்திரிகையாளர் மணி போன்றவர்களுக்கு பார்வைக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் தெரியுதுன்னா அவர் கண்ணாடியை மாற்றணும் அல்லது ஆதரிக்கிற கட்சியை மாற்றணுமே தவிர அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக கருதி கொண்டு வெளியில் பேசுவதை இது ஒரு கேளிக்கையாக முடியும். அதன் பிறகு ஒரு பத்திரிகையாளரினுடைய மனநிலையிலிருந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம்
அரசியல் படுத்தப்படாத கூட்டம், இவர்கள் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு பீப்புள் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கும். நீங்க பத்திரிகையாளர்னா அது உறுதியாக இருக்கும். இப்ப நேத்து NDTV ஊடகத்தினுடைய நேரலையை பதிவு செய்த ஒரு பதிவாளருக்கு, ஒளிப்பதிவு செய்த கேமராமேனுக்கும் சரி, ஒளிப்பதிவுக்கு முன்னாடி நின்று செய்தியை வாசித்த, செய்தியை வந்து உள்வாங்கி NDTVக்கு வந்து கொடுத்த அந்த செய்தியாளர் முன்னாடி ஒரு கூட்டம் இப்படி நடந்து கொண்டது, இந்த கூட்டத்தினுடைய அரசியல் பக்குவம் என்ன, அரசியல் புரிதல் என்ன, இந்த கூட்டம் எப்படி வாக்குச்சாவடி சென்று வாக்குச்சாவடியில வந்து வாக்கா மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கின்ற மணி போன்றவர்கள் இதுல வந்து விவாதிக்கணும். இதையும் விவாதிக்கணும். நீங்க வந்து இத்தனை கூட்டம் வந்துருச்சு, இதுல எச்சரிக்கை மணி வந்துருச்சு, அவர் தண்ணி எடுத்து குடிச்சாரு, அதிமுக வந்து ரசம் குடிச்சிச்சு, இப்படி நல்லா பேசுற நீங்க இது மாதிரியான ஒரு கிரௌடு, அன்ஆர்கனைஸ்டு கிரௌடு, அதாவது லும்பன் மனநிலையில இருக்கின்ற ஒரு கிரௌடு, இந்த கிரௌடுனால அரசியல் களத்துல என்ன செய்து விட முடியும்? தேர்தல் காலத்து அரசியல் அப்படிங்கிறதப்ப எல்லா நேரமும் விஜய் வரமாட்டாரு. எல்லா நேரமும் விஜய் வந்து ஏப்பா இந்த தொகுதியா, எல்லா இடத்துலையும் விஜய் நிற்கிறேன்னு மதுரையில் பேசுகிற மாதிரி திருச்சியில் 10 தொகுதியிலையும் வந்து விஜய் வந்து ஆர்கனைஸ்டாக ஓட்டு கேட்க மாட்டார். அன்னைக்கு விஜய் தரப்பில் யாரோ ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பார். அந்த வேட்பாளர்களுக்கு முன்னாடி இவங்க ஆர்கனைஸ்டாக அன்ஆர்கனைஸ்டாக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறதுல தான் இவர்களுடைய வாக்குப்பதிவு சதவீதம் இருக்குது. இன்னும் கூடுதலாக இந்த பரப்புரையின் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பரப்புரை செய்யும் பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களை ஒருத்தர் ஏற்றிக்கொண்டு விஜய் அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு தான் பரப்புரை செய்ய போகிறாரு. அதன் அடிப்படையில் அவர்கள் தான் எதிர்காலத்தில் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக மாறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு, அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த 4 பேர் பாடி கார்டு தான் மேலே ஏறி நின்னாங்க. கூடுதலாக இந்த விஜய் அவர்கள் ஏறி நின்னாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயும் விஜய் தான் வேட்பாளராக நிற்க போறாருன்னு அன்னைக்கு சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி பேச தோணுது. இது மாதிரியான காட்சிகளை பதிவு பண்ண தெரியுது. இப்போ மணி போன்றவர்கள் பதிவு பண்ண செய்திகளில் என்ன உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு உண்மையும் இல்லை. அபாய எச்சரிக்கை மணி அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னா எந்த அரசியல் கட்சியினருக்கும் இல்லை. விஜயினுடைய வருகையிலேயோ அவர்கள் வருகையில், அதாவது நேற்றைய திருச்சியினுடைய வருகையில் ஒரு அபாய எச்சரிக்கை மணி யாருக்கு ஒலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா விஜயினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தான் ஒலிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உறுதியா இப்ப பாத்தீங்கன்னா நேற்று இங்க திருச்சி விமான நிலையத்தில் நடந்த சம்பாஷணைகள், அதன் பிறகு மரக்கடையில் நடந்த சம்பாஷணைகள், அரியலூரில் நடந்த சம்பாஷணைகள், இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு வர இருக்கின்ற 20ஆம் தேதி அங்கே எது 20ஆ மற்ற ஏதோ ஒரு தேதியில் வந்து நாகையில் வந்து விஜய் அவர்களினுடைய வருகைக்கு குறித்தான அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான அந்த பரப்புரைக்கான அனுமதியானது விவரம் கோரியிருக்கிறாங்க. நீங்கள் திருச்சியில் இப்படி நடந்துக்கிட்டீங்களே, திருச்சியில் நடந்துக்கிட்டது மாதிரி இங்கே நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு யார் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி விவரம் கோரி இருக்கிறாங்க. கூடுதலாக இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வாக்காளராக மாறுவாங்க, இவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே இவர்களுடைய அதிமிஞ்சிய கற்பனையாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த இப்போ 25% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம, அதாவது விஜயினுடைய தாக்கம் ஒரு 25% தேர்தலில் இருக்கும் அப்படின்னா 25% வாக்குகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு? பத்திரிகையாளர் மணி. எனக்கு உண்மையிலேயே அவர் குறித்தான அத்தனை மதிப்பீடுகளும் வந்து உடஞ்சு போயிடுச்சு. ஏன்னா முன்னாடி ஓரளவுக்கு நேர்மையாக பேசக்கூடியவர் தான். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு கட்சியோடையும் போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியினுடைய செய்திகளை தன்னுடைய செய்திகளாக கொடுத்து அது மாதிரி பணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யூடியூப்பே இல்லாத யூடியூப்பில் பேசுகிற அந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதுபோல் கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு இந்த கருத்துக்களை நாங்கள் வந்து பொதுமக்களினுடைய பொது புத்தியில் வந்து நாங்கள் கொண்டுட்டு போகிறோம், இது வந்து பொலிட்டிக்கலாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபமாக இருக்கும், அதன் அடிப்படையில் கவனித்து விடுங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து பத்திரிகையாளர் மணி வந்து கவனிக்க தவறியது என்னன்னா, நேற்றைய பிரச்சாரம் முழுமைக்கும் கூடின கூட்டமெல்லாம் முழுக்க இந்த பள்ளியை சேர்ந்த மாணவர்கள்,
கூடுதலாக வந்து கல்லூரியில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் தான். இந்த பப்ளிக்னு சொல்றாங்க இல்லையா, பொதுமக்கள் என்று ஒருத்தரை கூட அந்த இடத்துல உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. யாராவது ஒரு அப்பத்தா, ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு 2-3 அப்பத்தா வந்து இந்த கூட்டத்தை வந்து கூடியிருக்கு, இந்த கூட்டத்தில் இருந்திருக்குன்னோ, அல்ல 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு மஞ்சள் பையை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண விவசாயி வந்து விஜய் அவர்களை ஆதரித்து அந்த இடத்துல வந்து நின்னாங்க அப்படின்னு ஒரு ஆளை கூட உங்களால் காட்ட முடியாது. இன்னும் ஒரு சில மாணவர்கள் எல்லாம் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. சனிக்கிழமை தான், இன்னைக்கு பள்ளிக்கூடம் தான், ஆனாலும் திருச்சிக்கு விஜய் வர்றாருன்னு சொன்ன உடனே பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டுட்டு எல்லாருமே பசங்களாக எல்லாரும் வந்துட்டோம், இன்னைக்கு முழுமைக்கும் இங்கே தான், இன்னைக்கு திருச்சியை பொறுத்தவரையிலையும் நாங்கள் வந்து அதர விடுவோம், நாங்கள் வந்து இங்கே வந்து வச்சு செஞ்சு அனுப்புவோம். வச்சு செஞ்சு அனுப்புவோம்னா அவன் என்ன அர்த்தத்தில் வச்சு செஞ்சு அனுப்புவோம், யாரை வச்சு செஞ்சு அனுப்புவோம் அப்படின்னு எதையுமே சொல்லலை. இப்படியெல்லாம் செய்தியாளர்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்த்துட்டு சில பத்திரிகையாளர்கள் வந்து அபாய எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டிருக்கிறது விஜயின் தரப்பிலிருந்து மற்றவர்களுக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறது தான் வேலை செய்கின்ற பத்திரிகை துறைக்கே அழகல்ல, மாறாக பத்திரிகையாளர் என்ற அந்த மனநிலையில் நேர்மையாக பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கும் அழகல்ல என்பதை பதிவு செய்து, விஜயினுடைய நேற்றைய திருச்சி அரியலூரினுடைய சுற்றுப்பயணம் அபாயமணி எச்சரிக்கை தான். ஆனால் அந்த அபாயமணி எச்சரிக்கைங்கிறது மாற்று கட்சிக்காரர்களுக்கு இல்லை, உறுதியாக விஜயினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தான். இந்த கூட்டம் வந்து நெறிப்படுத்தாமலே இப்படியே வளர்த்துக்கிட்டு விஜய் அவர்கள் போனால், விஜய் இந்த 2026 தேர்தலை கூட எதிர்கொள்வது மிகப்பெரிய கடினமான காரியமாக போய்விடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.